அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற கொள்கை காரணமாக சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இந்த வேளையில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதை பற்றிய சில தகவல் துளிகள். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்பின் குடியேற்ற கொள்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் அமெரிக்க இராணுவ விமானம் மூலம் வெளியேற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. C-17 விமானம் டெக்சாஸின் சான் அண்டோனியோவில் இருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 3 மணியளவில் புறப்பட்டதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக 18,000 பேரை வெளியேற்ற அமெரிக்கா முடிவு செய்த நிலையில் 205 பேரை இராணுவ விமானம் மூலமாக இந்தியா அனுப்பப்படுகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய மற்ற நாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த வகையில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டுபிடித்து இராணுவ விமானங்களில் ஏற்றி அவர்கள் வந்த இடங்களுக்கு மீண்டும் அனுப்புவோம் என்று கடந்த மாதம் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார். இந்தியா இதற்கு ஒத்துழைக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப பெறுவதில் மோடி சரியான முடிவை எடுப்பார் என்றும் அவர் கூறினார். இதனை அடுத்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் உள்ள சுமார் 18,000 இந்தியர்களை அடையாளம் கண்டுள்ளனர். 2023 முதல் 24 வரை காலகட்டத்தில் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு துறை 1100 இந்தியர்களை திருப்பி அனுப்பியது. சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயற்சிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் அமெரிக்கா மீது ஏற்பட்டுள்ள ஒருவித மோகம்தான். குறுக்கு வழியில் அல்லது எந்த விலை கொடுத்தாவது அமெரிக்க சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பலர் கற்பனை செய்கின்றனர். 2023 முதல் 24 வரை ஆன ஆண்டில் 90,415 இந்தியர்கள் அனுமதியின்றி அமெரிக்காவிற்குள் நுழைய முயற்சித்துள்ளனர் என அமெரிக்க அதிகாரிகள் புள்ளி விவரங்களை கூறுகின்றனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களில் பெரும்பாலானோர் பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என தகவல்கள் கூறுகின்றன. மத்திய பாதுகாப்பு துறை வெளியிட்ட தகவலின்படி கடந்த 2022 வரை சுமார் 7,20,000 சட்டவிரோத இந்தியர்கள் அமெரிக்காவில் வசித்துள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் 1,100 இந்தியர்கள் நாடு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறியவர்களில் 3% பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய இந்தியாவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அந்நாட்டின் C-17 எனும் இராணுவ விமானம் மூலம் இன்று மதியம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்தில் வந்தடைந்தனர். உரிய நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட தங்கள் சொந்த பகுதிகளுக்கு செல்வார்கள். இந்த நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடு பற்றிய உச்சிமாநாடு வரும் 10 மற்றும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள இந்தியர்களை மீண்டும் தாயகத்துக்கு அனுப்ப அந்நாடு தீர்மானித்துள்ளது. இது தவிர அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பிரதமர் மோடியின் அமெரிக்கா பயணம் இந்தியா அமெரிக்கா உறவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தகவல் துளிகள் வருகின்றன.